ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அக்கா, நானும் எப்படி உங்களை மாதிரி காஸ்மெட்டிக் கெமிஸ்ட் ஆகுறது? ஃபர்ஸ்ட் திங், ஐம் நாட் அ காஸ்மெட்டிக் கெமிஸ்ட், ஐம் அ காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். அப்படின்னா ஸோ இந்த ஃபீல்டில் 2 விதமான ரோல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து காஸ்மெட்டிக் கெமிஸ்ட், இன்னொன்று வந்து காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இந்த காஸ்மெட்டிக் கெமிஸ்ட் அப்படின்னு யாரை சொல்லலாம்னா, காலேஜ்லலாம் மெயின் சப்ஜெக்டாக கெமிஸ்ட்ரியே எடுத்து படிச்சுட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வராங்க அப்படின் போது அவங்கள வந்து காஸ்மெட்டிக் கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர் அப்படின்றவங்க யாரை சொல்லலாம்னா, கெமிஸ்ட்ரிலாம் படிக்காம, ஈவன் நான் காலேஜில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் தான் படித்தேன். எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இந்த காஸ்மெட்டிக் ஃபார்முலேஷன் கோர்சஸ்லாம் படிச்சுட்டு வருவாங்கல்ல, ஸோ அவங்கள வந்து காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து காஸ்மெட்டிக் கெமிஸ்ட்ரி கிடையாது, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். சரி, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர் எப்படி ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். ஃபார்முலேட்டர் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். ஏதாச்சும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரீங்கன்னா இந்த காஸ்மெட்டிக்ஸ் பற்றி, ஃபார்முலேஷன் பற்றி நீங்கள் படிச்சிருந்துருக்கணும். நான் வந்து ஒரு 3-4 அகாடமியில் வந்துட்டு டிப்ளமோ முடித்தேன். அது இல்லாமல் ஏகப்பட்ட கிளாஸஸ், யார் எந்த கிளாஸ் போட்டாலும் நான் அட்டன் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி கிளாஸஸ் நிறைய அட்டன் பண்ணிவிட்டு நிறைய நாலேஜ் வந்து நீங்கள் கெயின் பண்ணணும் ஃபர்ஸ்ட் திங். ஓகே, இதுக்குள்ளே நம்ம வரோம் அப்படின்னா இந்த காஸ்மெட்டிக்கில் யூஸ் பண்ணுற இந்த சர்ஃபெக்டன்ஸ், ஆக்டிவ்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், எமோல்சிஃபையர்ஸ், இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை பற்றிலாம் நீங்கள் படிச்சிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஃபார்முலா எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சுனாலே நீங்களும் ஈஸியாக வந்துட்டு காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர்ஸ் ஆகலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னா இந்த இன்கிரீடியன்ஸ் பற்றிலாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன, எப்படி ஆக்ட் ஆகுது, எப்படி யூஸ் ஆகுது, பிஹெச்ல எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, எப்படி உள்ள ஸ்டெபிலிட்டி எல்லாம் சேஞ்ச் ஆகும், எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுட்டு நீங்களும் உங்களோட ஓன் கிரியேட்டிவ் ஃபார்முலேஷன் வந்து தாராளமாக மேக் பண்ணிவிட்டு நீங்களும் காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர் ஆகலாம். ஸோ நீங்களும் ஃபார்முலேட்டர் ஆகணும் அப்படின்னா ஒரு நல்ல அகாடமி, நல்ல வெல் ட்ரைன்டு ட்ரைனராக பார்த்து நீங்கள் உங்களோட ஃபார்முலேஷன் கோர்சஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓனாக நீங்கள் நிறையா வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். நிறைய R&D பண்ணி பாருங்கள். அந்த ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் பற்றி நிறைய சர்ச் பண்ணி நிறைய படித்து தெரிஞ்சுட்டு நீங்களும் ஃபார்முலேட்டர் ஆகலாம். அடுத்த கொஸ்டின் எப்படி வரும்னா, ஃபார்முலேஷன் எங்கே படிக்கிறது, எங்கே டிப்ளமோ படிக்கலாம், எனக்கு ஏதோ ஒரு அகாடமி சொல்லுங்கள், ஒரு நல்ல ட்ரைனர் சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்பீங்க. ப்ளீஸ் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. இன்ஸ்டாகிராம் திறந்தாலே நிறையா இந்த மாதிரி பேஜஸ்லாம் இருக்குது, நிறையா ட்ரைனிங் சென்டர்ஸும் இருக்குது. நீங்களாக அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேஜ்குள்ளே போய் பாருங்கள், அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் பாருங்கள், எவ்வளோ வருஷமாக பண்ணுறாங்க, எப்படிலாம் ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ் இருக்குது, ஃபீட்பேக்ஸ் இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்களே ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. என்கிட்ட கேட்காதீங்க. டாடா.